ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் நம்பர் 34ல் தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இது 3ஆவது டெஸ்ட். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக கடைசி பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, கலீலியோ பதுவா பல்கலைக்கழகத்தின் கணக்கியல் விரிவுரையாளராக பணியாற்றிய ஆண்டு? ஆப்ஷன் டி 1592. இரண்டாவது கேள்வி, வாழை கூட்டல் தோட்டம் என்பது டேஸ் புணர்ச்சி? ஆப்ஷன் ஏ விகார புணர்ச்சி. மூன்றாவது கேள்வி, பொய் சொல்லா மாணிக்கம் என பெருமையோடு அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி வாசுப மாணிக்கம். நான்காவது கேள்வி, வில்லி பாரதம் எத்தனை பருவம் கொண்டது? ஆப்ஷன் பி 10. ஐந்தாவது கேள்வி, முடியாசனின் தமிழக அரசு பரிசு பெற்ற நூல்? ஆப்ஷன் பி பூங்கொடி. ஆறாவது கேள்வி, தமிழ் பெருங்காவலர் என சிறப்பு பெயர் கொண்டவர்? ஆப்ஷன் டி தேவனைய பவனார். ஏழாவது கேள்வி, உடம்படு மெய் புணர்ச்சியில் டேஸ் முன் உயிர் வரின் இவ் இ இரண்டும் வரும்? ஆப்ஷன் சி ஏ. எட்டாவது கேள்வி, கீழ்காண்பனவற்றில் தவறானது எது? ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகையின் பின் வல்லினம் மிகாது, அது வந்து தப்பு. 5ஆம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது ரைட்டு, வினைத்தொகையில் வல்லினம் மிகாது ரைட்டு, உண்மை தொகையில் வல்லினம் மிகாது ரைட்டு. ஆப்ஷன் ஏ 7ஆம் வேற்றுமை தொகையின் பின் வல்லினம் மிகாதது தப்பு. ஏன்னா 7ஆம் வேற்றுமை தொகையின் பின் வல்லினம் மிகும். ஒன்பதாவது கேள்வி, தமிழின் சிறப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி கியாபே விஸ்வநாதம். 10வது கேள்வி, கூற்று 1, பிள்ளைத்தமிழ் 96 சிற்றிலக்கிய வகைகள் 1. கூற்று 2, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் ஆகியவை ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்குரிய பருவங்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ கூற்று 1 மற்றும் 2 சரி, 2 கூற்றும் சரி. 11வது கேள்வி, எள்ளல், இளமை, அறியாமை, மடமை ஆகிய 4 காரணங்களால் நகைச்சுவை தோன்றும் என்று கூறும் நூல்? ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 12வது கேள்வி, செய்யுள் உறுப்புகள் எத்தனை? ஆப்ஷன் டி 6. 13வது கேள்வி, உவமானம் வேறு உவமேயம் வேறு என தோன்றாத வகையில் உவமானத்தின் இயல்புகளை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது டேஸ் ஆகும்? ஆப்ஷன் டி உருவகணி. 14வது கேள்வி, தமிழில் முதலில் தோன்றிய காப்பியம்? ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். 15வது கேள்வி, சோறு என்னும் பொருள் தரும் பொம்மல் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் பி மலைப்படுகடாம். 16வது கேள்வி, தாயுமானவர் நினைவு இல்லம் எங்கு உள்ளது? ஆப்ஷன் ஏ லட்சுமிபுரம். 17வது கேள்வி, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஆப்ஷன் டி ஜி யு போப். 18வது கேள்வி, வசன நடை கை வந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் சி பரிதிமார் கலைஞர். 19வது கேள்வி, ஜி யு போப் எந்த ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார்? ஆப்ஷன் பி 1900. 20வது கேள்வி, நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் என்ற வரிகளை இயற்றியவர்? ஆப்ஷன் டி பாரதியார். அவ்வளவுதான். டெஸ்ட் நம்பர் 34 தமிழ் 8ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல 20 கொஸ்டின் நம்ம பார்த்தோம். இந்த 20 கொஸ்டின் நீங்க எத்தனை கொஸ்டின் சரியா ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.